2 காரணம். ஒண்ணு, முதல்ல இந்த புத்தகத்துடைய அளவு பாத்தீங்கன்னா, ஒரு 400 பக்கம் அளவுல இருக்கு இந்த ம். புத்தகம். ம். 400 கொஞ்சம் குத்து மதிப்பா 10, 20 முன்ன பின்ன இருக்கலாம். 400 பக்கம் உள்ள ஒரு புத்தகத்தை மக்கள் படிப்பார்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம். இந்த அச்சு ம். புத்தகத்துடைய வெளியீடு மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. எங்களுடைய ப்ரீ ரிலீஸ் வந்து பிரமாதமான வெற்றி அடைந்தது. அது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கையை கொடுத்திருக்கு, மக்கள் படிப்பார்கள் அப்படின்னு. ஆனா இந்த வெற்றி ஒண்ணே ஒண்ணுதான் சொல்லுது, மக்கள் வாங்குவார்கள். மக்கள் படிப்பார்களா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து இருக்கு. தமிழ்ல வந்து நேரடியா வாங்கி பூஜை அறையில கொண்டு போய் வைக்கப்படுற புத்தகங்கள் ஏராளமா இருக்கு. என்னுடைய புத்தகம் பூஜை அறைக்கு போகணும்னு நான் விரும்பல, எடுத்து மக்கள் படிக்கணும்னு தான் நான் விரும்புறேன். ஆம், நான் வாங்கிட்டு படிக்காம வச்சிருக்கிற புத்தகங்கள் ஏராளமா இருக்கு. ஐ எம் ஆல்சோ கில்ட்டி அந்த விஷயத்துல. அதனால ஆமா, எல்லாருமே அதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதனால இந்த புத்தகம் கண்டிப்பா படிக்கப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரெண்டாவது, அப்படி வாங்கிட்டு படிக்க முடியாம சோம்பல்னால, ஏன்னா 400 புக்கு புத்தகத்தை படிக்க முடிக்கிறவர்கள் நிறைய பேர் கிடையாது. அதனால வாங்க தயங்கி இருக்கிறவங்களுக்கு முதல்ல இந்த ஆடியோ புத்தகம் ஒரு சின்ன, இப்போ நீங்க நம்ம ஆடியோ புத்தகத்தை வெளியிடுறோம் இத்தனை மணி நேரம் அப்படின்னா, சரி ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமா கேட்டா ஒரு 10 நாள் 15 நாள் கேட்டு முடிச்சிடலாம் போல இருக்கே, இந்த புத்தகம் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கலாம் போல இருக்கேங்கிற மாதிரி அங்க வந்து மக்களுக்கு வந்து ஒரு சின்ன அந்த என்ட்ரி ஃபிரிக்ஷனை வந்து அது குறைச்சிடும். அது ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது காரணம், தமிழ் வேகமாக படிக்க தெரியாத இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த புத்தகம் தேவை. அவர்களுக்கு ஆங்கிலத்துல நிறைய புத்தகங்கள் இருக்கு, ஆனா அவர்கள் எல்லாருக்கும் ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கும்னு சொல்ல முடியாது. அதனால என்னுடைய 2வது டார்கெட் ஆடியன்ஸ் யாருன்னா, தமிழ் படிக்க தெரியும் ஆனா கொஞ்சம் தட்டு மாதிரி தான் படிப்பேன், ஆனா தமிழ்ல விஷயங்களை புரிஞ்சுக்குவேன், தமிழ்ல தான் நான் பேசுறேன், தமிழ்ல தான் சிந்திக்கிறேன் அப்படின்னு இருக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய இளைஞர் கூட்டத்தை நான் வந்து போய் சேரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பர்சனல் பினான்ஸை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சீக்கிரமா அதுல நுழையிறீங்களோ அவ்வளவு அதாவது நுழைதல்னா புரிஞ்சுக்கிறது. இது சும்மா பிளைண்டா ஏதோ ஒண்ணு செய்யாம கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படுறது எவ்வளவு சீக்கிரமா தொடங்குறோமோ அவ்வளவு அது நல்லது. அதனால அவங்களுக்கு கேட்ச் தம் யங்ங்கிற மாதிரி எவ்வளவு இளம் வயதிலே அவர்களை பிடிக்க முடியுமோ அவ்வளவு இளம் வயதிலே பிடிச்சிடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒண்ணு அவர்களே வாங்கி கேட்பார்கள்னு நான் நினைக்கிறேன், இன்னொன்னு பெற்றோர் அவர்களுக்கு வாங்கி கொடுப்பார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த புத்தகம் வெளியிட்டதுல இருந்து குறைஞ்சது வாரத்துக்கு 10 பேராவது என்கிட்ட என்ன கேட்டுறாங்கன்னா, இது எப்ப ஆங்கிலத்துல வரும், எங்க பிள்ளைங்களுக்கு தமிழ் படிக்க தெரியாது, நாங்க வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா எப்ப நீங்க ஆங்கிலத்துல கொண்டு வருவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நான் சொல்ற பதில் என்னன்னா, ஆங்கில வெர்ஷன் வர்ற திட்டம் இருக்கு, வர்ற போது வரட்டும், ஆடியோ புக் வரும், அதை வாங்கி கொடுங்க. அவங்களுக்கு ஏதாவது அதுல புரியலன்னா நீங்க சொல்லி புரிய வைங்க. அது வரைக்கும் ஆங்கில புத்தகம் வர வரைக்கும் நீங்க காத்துட்டு இருந்தீங்கன்னா யூ மே மிஸ் தட் டைம் அப்படிங்கிற மாதிரி நான் அறிவுரை சொல்றேன். சோ அவங்களையும் நான் டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ இதெல்லாம் தான் காரணங்கள். அச்சு புத்தகம் கண்டிப்பா இருக்கும், நான் வந்து உறுதியா அதை நம்புறேன். ஆனா ஆடியோ புத்தகங்கள் இன்றைய காலகட்டத்தின் தேவை. இன்றைக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்றவங்களா இருக்கலாம், ரன்னிங் ஜாகிங் இந்த மாதிரி போறவங்களா இருக்கலாம், சமையல் அறையில வேலை பார்த்துக்கிட்டே கேட்கறவங்களா இருக்கலாம், கார்ல ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அலுவலகத்துக்கு போற நேரத்துல செலவிடுறவங்களா இருக்கலாம். இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒலி வடிவிலான கண்டென்ட்டை அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது, அதற்கான நேரம் இருக்கிறது அவர்களுக்கு. அந்த நேரத்துல அங்க அவர்களுக்கு குவாலிட்டி கண்டென்ட் போய் சேரணும். அதுக்கு இந்த மாதிரியான புத்தகங்கள் தேவை அப்படின்னு நான் நம்புறேன். அதனால வந்து இதை ஆடியோ புத்தகமா கொண்டு வரணுங்கிற எண்ணம் எனக்கு வந்தது.